எந்த ஒரு போல நீ பொழுவ காரைக்குடி போலியா காட்டு ரொம்ப வீசுவேன் குத்தாலம் போலியா கொக்கு வந்து கொத்துவேன் மதுரை பக்கம் போலியா மச்சக்கால முட்டுவேன் காஞ்சிபுரம் போலியா காது குத்தி கொள்ளாத. சீதா பயணம் ராமருடைய சீதை தான். அதை பயணம் பண்ணுறான். எங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு பயிற்சிக்காக போகிறார். அந்த பெண் தானாக தனியாக ஒரு வசதி வாய்ப்பாக இருந்த பெண்ணு, தாயில்லா பெண்ணு இருந்தால் நல்லா வளர்ந்து தகப்பன் தாயுமானவராக இருந்து அதை நன்றாக வளர்க்கிறார், நல்ல முறையில் வளர்க்கிறார். அந்த பெண்ணு போகும் பொழுது ஒரு லிஃப்ட்டு கேட்பாங்க வழக்கமாக. நிறைய லிஃப்ட்டு கேட்டால் டக்குனு ஏற்றிடுறதில்ல. நிறைய பேர் போலீஸில் மாட்டிட்டோம்ல, லிஃப்ட்டில் போயிட்டுருப்பாங்க. உன் காரில் தானே போனான், உன் வண்டியில் தானே போனான், உனக்கு தெரியாமல் எப்படியான்னு சொல்லி கேட்பாங்க போலீஸ். நிறைய இதுகள் அப்படி தான். அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலையும் சரி, அந்த கோவை குண்டு வழக்கு நிறைய பேர் மாட்டிட்டாங்க, லிஃப்ட்டு கொடுத்தோடனே மாட்டிட்டாங்க. அதனால் இந்த பெண் ரொம்ப முன்னெச்சரிக்கை. ஏன்னா நல்ல தகப்பனை நல்லா வளர்த்துருக்காங்கல்ல. ஒன்று போகும்பொழுது அந்த யாரோ ஒரு இளைஞன் கேட்குறார். அவர்கிட்ட ஒரு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் தான் ஏற்றிட்டு போகிறாரு. போகிறார்கள், பயணம் போகிறார்கள். போகும்பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் போகும்பொழுது ஒரு மாடு வைக்கிற இளைஞன், ஒரு பழம் வைக்கிற ஒரு பொண்ணு, டீ கடை இதில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை, ஒரு டிஃபன் கடை, அந்த மாதிரி வரிசையாக போகிறார்கள். அங்கே போனால் அந்த பையன் அந்த ஊரில் இறங்கிறாரு, அந்த சீதாபுரத்தில் இறங்கிறாரு. அப்புறம் அங்கே போனாக்கா எந்த இடத்தில் கட்டிடத்திற்கு போகிறாரோ அந்த ஒரு குக்கீஸ் ட்ரைனிங் மாதிரி போகும்பொழுது ஏதோ அது கட்டிடம் வெடித்து விடுகிறது. அது கேஸு இந்த குக்கிங் இதில் கேஸ் வெடித்து கட்டிடம் ஒரு 20 செகண்டுக்கு முந்தி போயிருந்தால் இவரும் செத்து போயிருப்பார். ஆகா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 20 செகண்ட் டிலே பண்ணது யார் அப்படின்னா இந்த காரணங்கள் சந்தித்த போது நல்ல திரும்பி போகும்பொழுது அது அந்த விட்டு வந்த ஹீரோ, அந்த காதலனா ஹீரோவா நண்பனா அறிமுகமானவரா அப்படியே போகிறார். அங்கே என்ன நடந்துச்சு, இவர்கள் காதல் கைகூடியனதா, கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இல்லை பையன் தாடி வளர்த்துக்கிட்டோம் அது ஏற்கனவே வளர்த்தா இருக்கிறார், எப்படி இந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது, இது செயற்கையாக நடந்ததா இயற்கையாக செய்யப்பட்டதா அப்படிங்கிறதா. இதில் சத்யராஜ் அந்த பெண்ணோட அப்பாவாக ஒரு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பனராக, சிவாஜி இல்லாத குறைகள் அப்படிலாம் சொல்வதற்கு பதிலாக சத்யராஜ் இல்லாத குறையாக இருந்துடக்கூடாதுங்கிறது ஒரு அற்புதமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை இயக்குறது மட்டும் இல்லை, கேமியோ ரோலில் வர்றாரு, அவருடைய ஒரிஜினல் ஆக்ஷன் மேன் பண்ணுறாரு அர்ஜுன். இதில் என்னாச்சுன்னா அர்ஜுனோட பெண்ணு தான் அதோடைய ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு எவ்வளோ நாகரிகமாக எப்படி கொடுக்கணுமோ ஒரு தகப்பனராக இருந்து செய்திருக்கிறார். அடுத்தாப்புல பிரகாஷ்ராஜ், அதாவது பிரகாஷ்ராஜ் எல்லா லாங்குவேஜுக்கும் சூட்டபிள் பர்சன். அந்த வாய்ஸ் மட்டும் எல்லாமே மாறி விடுவார், அந்த ஒரு அற்புதமாக கொடுத்துருக்கிறார். அடுத்தாப்புல கோவை சரளா இந்த டீ கடையோட அம்மாவாக இருக்கும் பொழுது அது மாமியாராக இருக்கு, மகனுடைய வாழ்க்கை பிரிகிற போது என்னவா செய்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் குடும்பத்தோட பெண்ணை வளர்ப்பவர்கள், பிள்ளை வளர்ப்பவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், குடும்பத்தோட குதூகூலமாக திரையரங்களை போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். வரும் ஓடிடியில் வரும், டிவியில் வரும் என்பது வேறு. அர்ஜுன் இயக்குனராக ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும், அது டெக்னிக்கலாக சொன்னால் தப்பாக போயிடும் இங்கே. ஆனால் எவ்வளோ சிக்கனமாக ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல அமைப்பை, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல கொடுத்துருக்கிறார். போதா குறைக்கு பெண்ணே ஹீரோயினாக இருக்கும்பொழுது அதற்கான விலையை உழைப்பு, அந்த விலையை உழைப்பாக கொடுத்திருக்கார். பார்க்கலாம். வாழ்த்துக்கள். போறியா பொண்ணு, போறியா பொண்ணு, சன்னியாகணுமா கண்ணு. உழவு வேலை செஞ்சு ஊரை காக்கணும், வேகம் இருண்டாதானே என் வாழ்க்கை வெளிச்சம்.
அஞ்ச புஞ்சை எல்லாம் நல்லாவே செய்யும் பயிர போட சீக்கிரம் சூப்பரா 2 காப்பி போடு. இந்த ஜாமுனை எங்க வச்சேன்? அந்த இருக்கு. வாதாயி வந்து எந்த ஒரு போற நீ புள்ள காரைக்குடி போறியா காட்டு ரொம்ப வீசுவேன் குத்தாலம் போறியா கொக்கு வந்து கொத்துவேன் மதுரை பக்கம் போறியா மச்சக்காலை முட்டுவேன் காஞ்சிபுரம் போறியா காது குத்தி கொள்ளாத